ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பியர் ரிவ்யூ ஜேர்னல்னா என்ன, யூஜிசி கேர்லிஸ்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பியர் ரிவ்யூ ஜேர்னல் அப்படிங்கிறது நம்மளுடைய பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, வெப்சைட்டில் வர்றதுக்கு முன்னாடி, ஹாட் காஃபி சாஃப்ட் காஃபிலாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ரீட் பண்ணுவாங்க, அதை படிப்பாங்க. ஓகே, ஸோ அந்த படிக்கும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னா, பேப்பரில் குவாலிட்டி இருக்கா, ரிசர்ச் குவாலிட்டின்னு சொல்லுவோம், ஒரிஜினாலிட்டி இருக்கா, எங்கே காப்பி அடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ கூட அதுக்கு நிறையவே டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ்லாம் போட்டால் அப்படியே காமிச்சு கொடுத்துரும், நீங்கள் பார்த்து எழுதுனீங்களா பார்க்காம எழுதுனீங்களான்னு காமிச்சு கொடுத்துரும். அண்ட் நிறைய பேர் இப்போ ஏஐ கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதுக்கான டூல்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏஐயில் போட்டு தான் எடுத்திருக்காங்கன்னு வர்ற அளவுக்கு அப்படி நார்மலைஸ் ஆகலை அப்படின்னாலும் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டா மற்றும் ஃபைண்டிங்ஸ் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டா கரெக்டாக இருக்கா, ஃபைனலாக ஒரு ஃபார்முலாலாம் போட்டுப்பீங்க, அந்த ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வரும், செக் பண்ணுவாங்க. அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் அண்ட் சைட்டேஷன்ஸ் நம்ம கொடுப்போம் இல்லையா, ரெஃபரன்ஸ். நான் வந்து இந்த வரிகளை இப்போ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து இந்த புக்கிலேருந்து நான் எடுத்திருக்கேன், இந்த கோட் நல்லாயிருக்கு, இதை நான் சைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ரெஃபரன்ஸில் கொடுப்போம். அதெல்லாம் சரியாக இருக்கா, அந்த பேஜ் நம்பரை போய் அவங்க போட்டு பார்ப்பாங்க. சரிங்களா, அந்த பேஜ் நம்பருக்கு ஒரு வேளை ஹாட் காப்பியோ சாஃப்ட் காப்பியோ அந்த பேஜ் நம்பரை ஓப்பன் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. ஓகே, இது சைட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோதான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பர்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பியர் ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து இது பண்ணுறதால வந்து ஒரு நம்மளுடைய பேப்பர் வந்து அந்தளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பியர் ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா வகைகள், டைப்ஸ் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பிளைண்ட் ரிவ்யூன்னு சொல்லுவோம். சிங்கிள் பிளைண்ட் ரிவ்யூ அப்படின்னா ரிவ்யூவருக்கு ஆத்தரை பற்றிய தகவல் நல்லாவே தெரியும். ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆத்தர்னால் நம்ம தான் பேப்பர் எழுதுகிறோம், நம்மளை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆத்தருக்கு ரிவ்யூ யாருன்னே தெரியாது. இப்போ எனக்கு வந்து என் பேப்பர் யார்கிட்ட போயிருக்கு, யார் அந்த கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு என்னுடைய பேர், என்னுடைய இன்ஸ்டியூஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். நம்ம முன்னாடியே கொடுத்துருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம பேப்பர் எழுதும்போது மேலேயே கொடுத்துருப்போம், இல்லாட்டிக்கு எண்டிங்கில் கொடுத்துருப்போம், அதனால் தெரியும். ஆனால் நமக்கு யாருன்னு தெரியாது. இது வந்து சிங்கிள் பிளைண்ட் ரிவ்யூன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் பிளைண்ட் ரிவ்யூ. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையுமே தெரியாது. ஆத்தருக்கு ரிவ்யூ யாருன்னு தெரியாது, ரிவ்யூவருக்கு ஆத்தர் யாருன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. இது வந்து இப்படி இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா அதில் வந்து ஒரு பயாஸ், அதாவது அந்த ஒரு சார்பு இருக்காது. இவங்க தெரிஞ்சவங்க அவங்க தெரிஞ்சவங்க அப்படி எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு சார்பை தவிர்க்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் எஸ்ஏ காம்படிஷனில் ஒரு ஜட்ஜ் இருக்காங்க அப்படின்னா வெளியிலேருந்து எங்கேயோ ஒரு ஆளை ஜட்ஜை கூட்டிகிட்டு வரணும். ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற ஜட்ஜை கூட்டிகிட்டு வந்தோம்னா ஒரு பார்ஷியல் இருக்குது. எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும்ப்பா, க்யூட்டாக பேசுவான், ஆனால் நல்லாவே பேசியிருக்க மாட்டான், உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக அவனெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். அப்புறம் வசதியான பையன், அடுத்தோட நல்லா சொல்லுவான், புரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு சார்பு நடக்கும். ஆனால் வெளியிலேருந்து நீங்கள் ஜட்ஜை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது, ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் தெரியாது இல்லையா. அது மாதிரி தான் இது வந்து டபுள் பிளெண்ட் ரிவ்யூனா இதுதான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது ஏன் நடக்குது, இது எதுக்காக அப்படின்னா, ஒரு மூவியோ இல்லை ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வச்சுக்கோங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டு சக்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த மார்க்கெட்டுக்கே வரும். படமும் அப்படி தான். ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக டேரக்டர் பார்ப்பாங்க, டேரக்டரோட ஃப்ரெண்ட்ஸு, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சர்க்கிள்ஸு எல்லாருமே உட்காந்து, இல்லை ரிவ்யூ பண்ணுறவங்க ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த படம் போட்டு காமிச்சு ப்ளஸ் மைனஸஸ் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டு அப்புறம் வந்து படம் தேட்டருக்கு வரும் இல்லையா. சேம் நம்ம பேப்பரும் அதே தான். ஒரு பியர், அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பேப்பரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயில் மூலமாக மறுபடியும் அந்த பேப்பரெல்லாம் நீங்கள் ரீகரெக்ஷன் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் அது முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ரிசர்ச் குவாலிட்டியை உறுதி செய்கிறதுக்கு தான் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபேக் அல்லது புவர் குவாலிட்டி பேப்பர்ஸ் எல்லாம் தடுக்கும்.
தடுக்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு இது. அடுத்து வந்து உங்களுடைய ஒர்க், அடுத்து இந்த ரிசர்ச்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டு கிடைக்கும், ஒரு கிரெடிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ டிப்ஸ் ஃபார் ஸ்காலர்ஸ் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் இதுக்கான டிப்ஸாக. அடுத்து பார்த்திங்கன்னா யூஜிசி கேர்லிஸ்ட் இது அப்படின்னா என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் மிஷன், அதுக்கப்புறம் இதோட அப்ரிவேஷன்ஸ், அப்புறம் வந்து இது வந்து அப்ரூவ்டு மற்றும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஜேர்னல்ஸுடைய பட்டியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும், ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? யூஜிசி கேர் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் நேம். அந்த நேமுக்கு கீழே நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கும். சும்மா பேருக்கு எல்லா ஜேர்னல்ஸ்லாம் கிடையாது. ஒரு ஒர்த்தான ஒரு நல்ல ஒரு ஜேர்னல்ஸை மட்டும்தான் யூஜிசி கேர் லிஸ்ட்டில் அப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த லிஸ்ட்டில் உள்ள ஜேர்னல்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரெப்புடேஷனான ஒரு ஜேர்னல்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுடைய பேப்பர் பப்ளிஷ் செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஸ் வந்து இந்த ஜேர்னலில் வந்து யூஜிசி கேர் லிஸ்ட்டில் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் செய்கிறது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ஸோ இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச் அகாடமியில் ஒரு ரெகக்னைஸ் மற்றும் ஒரு அக்செப்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேக் அல்லது இந்த ப்ரெடிடேட்டரி ஜேர்னல்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஃபேக் ஜேர்னல்ஸ் தான் அர்த்தம். இதிலிருந்து நம்மளையா பாதுகாக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஜேர்னல்ஸ்லாம் யூஜிசியில். ஸோ நம்ம அதில் பேப்பர் போட்டால் நமக்கு பெருமை தான். ஓகே, ஸோ இது கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா ஒரு டிமார்ட் எடுத்துக்குவோம். இப்போ டிமார்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, டிமார்ட்டு தான் யூஜிசி கேர். ஓகே, டிமார்ட்டுங்கிற ஒரு பெரிய கடைக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு சோப் ஏரியாவுக்கு போகிறீங்க. அங்கே போய் பிராண்டடான ஒரு லக்ஸ் சோப் இருக்குது, பலகாலமாக இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து ஹமாம் சோப்பு ரொம்ப வருஷமாக இருக்குது. இப்போ ரீசண்டாக வந்த பீட்ரூட் சோப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே டிமார்ட் கடைக்காரவங்க அக்செப்ட் பண்ணி இங்கே வச்சுருக்குறாங்க. நமக்கு என்ன பிடிக்குதோ எடுக்கிறோம். அதே மாதிரி தான் யூஜிசி கேர் லிஸ்ட்டுங்கிறது டிமார்ட் மாதிரி ஒரு பெரிய வெப்சைட், ஒரு ஆப். அதில் போயிட்டு ஷாப் ஏரியாவுக்கு நம்ம போகிற மாதிரி உங்களுடைய ஏரியாவில், அதாவது ஹிந்தி டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்னு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. அதுக்குள்ளார ஒரு முக்கியமான ஜேர்னல்ஸ், இப்போ எப்படி லக்ஸ் ரொம்ப காலமாக இருக்குது லக்ஸ் இல்லையா, அது மாதிரி ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேர் உள்ள ஒரு ஜேர்னல்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் எடுத்து உங்கள் பேப்பரை நீங்கள் போடுறதுக்கு மெயில் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக யூஜிசி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாப் பண்ணி வச்சாலுமே இது சரி பண்ணுறதுக்காக தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. திருப்பி இது வரும். அப்படியே வரலைனாலும் எப்படி சொல்கிறது, ஒரு பியர் ரிவ்யூ இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பியர் ரிவ்யூ, சைட்டேஷன் இண்டெக்ஸிங் அண்ட் தி இம்பேக்ட் ஃபேக்டர், இது எல்லாம் யூஜிசி கேர் லிஸ்ட்டோட அப்ரூவல் கம்பைன் அப்படி ஒரு ஜேர்னல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேப்பர் ஒரு ஒர்த்து தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோதக் ஜேர்னல் என்னுடைய சர்டிஃபிகேட் இது, நான் ஒரு பேப்பர் இதில் போட்டிருந்தேன். இந்த பேப்பர் பாருங்கள், கீழே போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து யூஜிசி கேர் லிஸ்ட்டில் இருக்குது. இம்பேக்ட் ஃபேக்டர் எவ்வளோன்னு இருக்குது. இது வந்து பியர் ரிவ்யூ தான் இந்த பேப்பர், அதுவும் டபுள் பிளண்ட் பியர் ரிவ்யூ இது. ஸோ இது வந்து நான் பெருமையாக ஒரு வெளியில் வேலைக்கு ஏதாவது போனேன் அப்படின்னா நான் பெருமையாக அதை சொல்லலாம். ஓகே, அது வந்து ஒரு நல்ல விஷயமா இது எடுத்துப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பேப்பர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது டக்குன்னு பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ஒரு ஏமாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம். அது உடனேலாம் பப்ளிஷ் ஆகாது, 7-8 மாதம் ஆகும். இப்போ எனக்கு ஒரு பேப்பர், எல்லா பேப்பருமே குறைஞ்சபட்சம் 8 மாதம் 6 மாதம் இப்படி தான் டைம் எடுத்துக்கிச்சு. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பார்த்து பேப்பரை பப்ளிஷ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.